Hi students, hope you are understanding and following the basic grammar. We continue today with singular and plural verb and noun. So here verb singular plural. She goes, they go. She does, they do. So go, goes, do, does. So here basically I wanted to teach you என்ன சொல்லி தரணும்னா go goes. ஒரு சில இடத்துல நம்ம எஸ் மட்டும் போடுறோம், ஒரு சில இடத்துல இஎஸ் போடுறோம். ஏன் அப்படி போடுறோம், எப்படி அது டிஃபர் ஆகுது. இப்போ மர்சி சிங்ஸ், டயனா அண்ட் மர்சி சிங். ஸோ சிங்குலருக்கு வந்து என்னது எஸ் போடணும்னு சொன்னேன். சிங்குலர்னால் அவங்க வந்து கெஸ்ட்டு. இது டயனா அண்ட் மர்சி ப்ளூரல் சிங். ட்ரை ட்ரைஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் நீங்கள் வாசிச்சுக்கலாம். பியூனா ட்ரைஸ், பியூனா அண்ட் ஹர் மாம் ட்ரை. ஸோ இங்கே வந்து இதே இதில் நெகட்டிவ். ஐ டோன்ட் நோ மிஸ், யூ டோன்ட் நோ, ஷீ டோன்ட் நோ. நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஷீ டோன்ட் நோ மிஸ் சொல்லிடுவோம். தப்பு. என்ன சொல்லுவோம், ஷீ டசன்ட் நோ மிஸ். ஐ டோன்ட் நோ மிஸ், she doesn't know miss. You don't know? Yes, I don't know miss. she too doesn't know miss. அப்போது அந்த டோன்ட் நோ நம்ம டக்குன்னு நம்ம நெகட்டிவ் மீனிங் சரி அதை வந்து கவனமாக சொல்லணும். ஓகே, அப்போ இந்த கோ டஸ். இப்போ எப்போவுமே சிங்குலர் ப்ளூரல் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், நவுன் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இங்கே வேர்புக்கு பொறுத்தவரை சப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்கணும். வேர்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்டை பார்த்து அந்த கண்கார்டு அந்த வேர்பு வந்து எப்படி நம்ம இஎஸ் போடுறோமோ எஸ் போடுறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி சிங்குலர் ப்ளூரல் வந்து நவுனுக்கு பொருட்கள் மட்டும்தான், ஒருமை பன்மை நம்ம அப்படி சொல்கிறது. இப்போ மேங்கோ மேங்கோஸ் ஜஸ்ட்டு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியும். ஓ வச்சு முடிகிறது, மேங்கோ பொட்டேட்டோ டொமேட்டோ. ஓ வச்சு முடிஞ்சால் அங்கே எல்லாமே இஎஸ் சேர்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வேர்புக்கும் ஓ, கோ கோஸ், டூ டஸ். அது மாதிரி ஒய் முடியும் போது ஐஇஎஸ், பேபி பேபிஸ், லேடி லேடிஸ். ஸோ வேர்ப் அது மாதிரி ட்ரை ட்ரைஸ். ஸோ ஜஸ்ட் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இந்த டவுட்டு கொஞ்சம் உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஒரே கிராமராக போட உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் switch off to a different way. Just we learn an interesting topic, tongue twister along with homophones. So tongue twister along with homophones. Students, the learning of tongue twister improves your spoken and pronunciation. Homophones, same sound, spelling and meaning different. Okay, homophones, same sound with different spelling and meaning. Example, see, see. Yes, see, இந்த see பார்க்குறது, இந்த see என்னது கடல். So there is only, I am going to teach one tongue twister. So again we learn alliteration. Yes, but here it is not alliteration. எதுவுமே இங்கே alliteration கிடையாது. நம்ம வந்து தப்பு. ஓகே, நம்ம வந்து எஸ்ஸை பார்த்தோன்னா ஆமாம் இது alliteration சொல்கிறோம். பட் த சவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் எஸ் ஃபார் சுபாஷினி, எஸ்ஹெச் ஃபார் ஷாலினி. ஸோ இந்த ரெண்டு எஸ்ஸுக்கும் எஸ்ஹெச்சுக்கும் உங்களுக்கு ப்ரனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். She sells seashells by the seashore. She sells seashells by the seashore. She sells seashells by the seashore. Shall we repeat once again? She sells seashells by the seashore. She sells seashells by the seashore. Faster. She sells seashells by the seashore. She sells seashells by the seashore. So now can you say 10 times? You can practice for 10 times. Okay, we need to explain. It's different. She, see. You know what is she? See, sell, shell, shore. So sell விற்கிறது, shell is சிப்பி ஆர் சங்கு, இதுதான் ஷெல் சொல்கிறோம். ஷோர் கடற்கரை, sea shore கடற்கரை. So now she sells seashells by the seashore. So now it is the repetition of S and SH sound. S and SH sound. So this we call as tongue twister. நம்ம பேசும்போது நம்ம டங்க் வந்து she, see, shell,
செல். வேறு மாதிரி டங் ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும், வேறு இடத்துல ஒரே மாதிரி போகாது. ஸோ நான் இதை வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸும் சொல்லலாம், டங் ட்விஸ்டரும் சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு டங் ட்விஸ்டர் நம்ம டாப்பிக்கில் கிடையாது. ஸோ இதை இப்படி அது ஒரு கேம் மாதிரியே அது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறதுக்காக நான் இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஹோமோஃபோன்ஸ். இங்கே வந்து English is a funny language. English is really a funny language. So we'll go for the next another tongue twister. Betty bought a bit of better butter to make her bitter butter better. இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா, ஏதோ சிஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கிறாங்க. பெட்டி இஸ் நேம் ஆஃப் அ பர்சன். பாட், பெட்டி பாட் அ பிட் ஆஃப் பெட்டர் பட்டர் டு மேக் ஹர் பிட்டர் பட்டர் பெட்டர். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு இப்போ வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பெட்டர் பிட்டர் பட்டர். ஸோ பெட்டர்னா குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ அந்த பெட்டர். பிட்டர், பிட்டர்னா கசப்பு. பிட்டர் காட், பாகற்காய். பட்டர், பட்டர்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பெட்டர், பிட்டர், பட்டர். ஒன்லி த வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். EIU ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட். பார்த்தா கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. எது பெட்டர்? குட் பெட்டர். பிட்டர்னா கசப்பு, பட்டர். ஓகே. ஸோ பிட், பிட்டர். பிட்டுனா அ பிட் ஆஃப் பேப்பர், பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படி சொல்கிறோம், அ பிட் ஆஃப் பேப்பர். ஸோ பிட்டுக்கும் பிட்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிட்டுனா இட் ரெஃபர்ஸ் கொஞ்சம். அப்போ என்னது? பெட்டி பாட் அ பிட் ஆஃப் பெட்டர் பட்டர், அழகான நல்ல பட்டர். டு மேக் த பிட்டர் பட்டர் பெட்டர். கசப்பாக இருக்குது அந்த பட்டரை, அது என்ன பட்டர் மீனிங்லாம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டு ஃபன்னியாக இருக்கிறதுக்கு பெட்டி பிபிபியாக வருது, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்களும் பார்க்கலாம். லாலிபாப், லில்லி, லில்லி பாட் அ லிட்டில் லாலிபாப் அண்ட் லிக்கிங். அந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பழக்கணும், நிறைய வேர்ட்ஸ். ஸோ இது மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது தான் we can create நியூ வேர்ட்ஸ் அண்ட் த ப்ரனன்சியேஷன், த வேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டங் ட்விஸ்டர் படிக்கும்போது ப்ரனன்சியேஷன் அண்ட் குட் நியூ வேர்ட்ஸ் we can make it and we can make English as a we can learn easily and also as a funny, ஜாலியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ bitter, better, butter. We'll read once more. Betty bought a bit of better butter to make her bitter butter better. So I want you to learn both the tongue twisters. First, she sells in by the seashore. Betty bought a bit of better butter to make her bitter butter better. So மனப்பாடம் பண்ணியிருக்கணும் இதெல்லாமே. ஓகே. So I will continue with that. பாஸ்ட் டென்ஸ். ஓகே, கொஞ்சம் இடையில ஜஸ்ட்டு ஃபார் கேப்புக்காக மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண வந்து டங் ட்விஸ்டர் இருக்கும். ஸோ வில் கம் டு பாஸ்ட் டென்ஸ். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நிறைய போக வேணாம். உங்களுக்கு வந்து டென்ஸ் பேசிக்காக ப்ரெசன்ட் டென்ஸ் தெரிஞ்சாலே ரொம்ப போதும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து கற்றுக்கோங்க. Now we continue with past tense. In a very short way, I'll teach you the past tense. Action that is completed yesterday or any time. We learn few verb with past tense. Go, went, sing, sang, bring, brought, buy, bought. Cut, cut, put, shut. You can see the difference from this and this. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து சேஞ்ச் ப்ரெசன்ட் டென்ஸும் இதுதான், பாஸ்ட் டென்ஸும் அதுதான். கட் தெர் ஆர் வெரி ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ இது வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். கோ, ஒரு சிலதுக்கு நம்ம டி சேர்ப்போம், இடி சேர்ப்போம். ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட். ஸோ தெர் ஆர் மெனி வேர்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், தெர் ஆர் thousands ஆஃப் வேர்ட்ஸ், verb, action verb. For every verb there is a past tense. So now just I have quoted very simple way. ஏன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பாஸ்ட் டென்ஸ் ஓகே ஜஸ்ட் உங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ now identify the correct tense. Gracie brought a bitter gourd. நான் உங்களுக்கு அங்கே உள்ள வேர்ட்ஸையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பிட்டர்னா என்னன்னு சொல்கிறேன், கசப்பு. ஸோ bitter gourd இஸ் பாகற்காய். பாகற்காய் இஸ் கால்ட் bitter gourd. பிரியா bought some shells. ஷெல்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சங்கு ஆர் சிற்பி. சாரி, சிற்பி கிடையாது, சிப்பி. ப்ராட்டும் பாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிரிங், ப்ராட். பை, பாட், வாங்கிறது. பை, பாட்னா என்னது? வாங்கிறது. பிரிங்னா கொண்டு வர்றது. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கிரேசி ப்ராட், அவள் ஒரு பாகற்காய் கொண்டு வந்தாள். பிரியா பாட், வாங்கினாள், விலைக்கு வாங்கினாள். அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸ் வச்சு உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறேன். ஷாலினி ஷட்ஸ் த டோர். கவிதா ஷட் த டோர். இது நீங்களே வாசிச்சுக்கோங்க. பட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை த டவுட். இங்கே வந்து கரெக்டாக கண்டுபிடிங்க. ஷாலினி ஷட்ஸ் த டோர். வாட் டென்ஸ் இட் இஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ்?
ஷாலினி she is a guest. ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலர், எஸ் போட்டிருக்கோம். கவிதா ஷட் த டோர், இங்கே எஸ் போடலை. டக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகுதா? எஸ், எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வருதுன்னு. கவிதா ஷட் த டோர் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஏன் இங்கே ஷட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஷட். அப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே எஸ் இருந்துன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே எஸ் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ். உங்களுக்கு எப்போவுமே தெரியும் வென்ட்டு இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிப்பீங்க. ஈடி இருக்குன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜீவிதா புட் த ரிங், ஷைனி புட்ஸ் த ரிங். உங்களுக்கு எது ப்ரெசன்ட் டென்ஸ் எது பாஸ்ட் டென்ஸ் தெரியும். மை மதர் கட் த கிராஸ், மை மதர் அண்ட் மை சிஸ்டர் கட் த கிராஸ். ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸ், இதுவும் பாஸ்ட் டென்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸாகவும் இருக்கலாம். இது வந்து ப்ளூரல், மை மதர் அண்ட் மை சிஸ்டர். அப்போது ரெண்டு ப்ளூரல் வந்தாலே அங்கே என்ன வரும்? கட்டு தான் வரும். அப்போது இது ப்ரெசன்ட் டென்ஸும் சொல்லலாம், இதை பாஸ்ட் டென்ஸும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இட் இஸ் both. You can take as a okay. Felicia cuts the apple, present tense. Felicia cut the apple அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது? past tense. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எரர் ஸ்பாட் வரும். இதை வந்து தெளிவாக இன்னொரு முறை நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் I'll give you some 10 sentences for you to test you how you have understood. இப்போ இது வந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட். எல்லாமே நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இது எல்லாமே வெரி சிம்பிள் தான். நீங்கள் நல்ல தெளிவாக பொறுமையாக உட்காந்து இஃப் யூ லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். ஸோ டென்ஸ் இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு. மற்ற எல்லா டென்ஸுமே ஜஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்டாக போவேன் உங்களுக்கு. இதை மட்டுமே இதிலே இருந்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் முடிக்க முடியாது. ஓகே, we have to learn models and semi models. Okay, thank you. If you want more videos, subscribe this channel.